あんた方は俺の敵じゃない。俺に敵なんかいない。許せサスケ、これで最後だ。最後の最後まで、その命が燃え尽きる最後の瞬間まで、イタチはお前のことを。それでもイタチは笑って死んでいった。これがイタチの真実。Welcome to Veep's Obsession. So yes, இந்த வீடியோவில் வந்து I don't want to waste time. So இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா redemption arcs in anime. எல்லா ஷோனன் அனிமேலையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஷோனன்லையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிடம்ஷன் ஆர்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வரும். ரிடம்ஷன் ஆர்க் வந்து இட் இன்ஸ்பயர்ஸ் அஸ், இட் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த பிளாட். ஏன் அது நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, வாட் மேக்ஸ் இட் ஸோ இன்ஸ்பிரேஷனல், ஏன் அது அனிமேக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம், ஒய் இஸ் இட் ஸோ பவர்ஃபுல், அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரிடம்ஷன் ஆர்க் அப்படின்னா என்ன, ரிடம்ஷன் ஆர்க் அப்படின்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி த வேர்ட் ரிடம்ஷன் வாட் இட் மீன்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் சம் ஒன் ஃப்ரம் ஈவில் ஆர் கேயாஸ் அப்படின்றது தான் அந்த வார்த்தையோட மீனிங். I think when you know the meaning of that, redemption arcs become self-explanatory. But anime-ல எந்த மாதிரி அது இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். anime narrative-ல ஒரு வில்லனான ஒரு கேரக்டரோ இல்லை நிறைய பேரை கொலை பண்ண ஒரு கேரக்டரோ ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டரோ அந்த ஒரு கிரே ஷேட்லேருந்து ஒயிட் ஷேடுக்கு வர்றதோ இல்லை டு ஃபைண்ட் லைட் இன் தேர் டார்க் வேர்ல்டு, அந்த மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஜேர்னி தான் த்ரூ செல்ஃப் அக்செப்டன்ஸ், பர்சனல் க்ரோத், அந்த ட்ரைவ் டு ரைட் தேர் ராங்ஸ், தீஸ் ஸ்டப்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னி தான் ரிடம்ஷன் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனிமேல இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர் ஆர் சம்திங் கால்ட் ஒன் டிமென்ஷனல் கேரக்டரிஸ்டிக், 2 dimensional கேரக்டரிஸ்டிக், 3 dimensional கேரக்டரிஸ்டிக். காமிக் புக்ஸ் எல்லாம் எழுதும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அனிமேல இட் இஸ் ஆல்வேஸ் 3 dimensional கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்னன்றதை நான் லேட்டரான்னு சொல்கிறேன். 3 dimensional கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அவங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து எல்லாமே வந்து மேப்ட் அவுட்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு தேவை, இதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விஷயமே மேப்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க எப்பயுமே ஒரு கிளீஷேவான விஷயமா அந்த பாஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை, த பாஸ்ட் ஹாஸ் பீன் எரேஸ்ட், தே ஃபர்காட் அபவுட் த பாஸ்ட், அது மாதிரி டக்குன்னுலாம் கடந்து போயிட மாட்டாங்க. தே அக்செப்ட் வாட் தே ஹவ் டன் இன் த பாஸ்ட். அதோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் தான் அவங்க க்ரோத்தே ஆவாங்க. And they become good people. They don't ignore or anything about the past. So this is what redemption arc means. Why are they so significant? ஏன் அது ரொம்ப significant role play பண்ணுது அப்படின்னா sometimes anime speaks very powerful and emotional narratives. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மை ஹீரோ அகாடமியாவில் தெக்கு எடுத்துக்கோங்க. அவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அவனுக்கு செல்ஃப் டவுட் இருக்கும், ஃபிட்டின் ஆகுமான்ற ஒரு பயம் இருக்கும், இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவன் கன்ஃபரண்ட் பண்ணுவான் டெய்லி லைஃப்பில். இது வந்து திஸ் இஸ் நாட் பவுண்ட் டு ஜஸ்ட் அன் அனிமே. இது நீங்களோ நானோ நம்மலாம் வந்து டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் வந்து பார்க்குற ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் ஏன் இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா எல்லா அனிமேலையுமே இப்போது மை ஹீரோ அகாடமியாவில் குவர்க் இருக்கும், ஒன் பீஸில் டெவில் ஃப்ரூட் இருக்கும், நருட்டோவில் சக்ரா இருக்கும். எவ்ரி கேரக்டர் இஸ் ஆல்வேஸ் லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸாக தான் இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் மொமெண்ட்ஸ் விச் தே டெஸ்ட் தேர் மாரல் காம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தே பிகம் அ ஹியூமன் ஜஸ்ட் லைக் யூ அண்ட் மீ. லைக் நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரிலாம் விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது தே பிகம் மல்டி டிமென்ஷனல். நான் அவனை இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், யூ ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இட் ஆட்ஸ் லேயர்ஸ் டு த கேரக்டர். எப்படி நான் மல்டி டிமென்ஷனல் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 1 dimensional கேரக்டரிஸ்டிக்னா இஸ் குட் பிகாஸ் இஸ் அ குட் கை, இஸ் பேட் பிகாஸ் இஸ் அ பேட் கை. தட் இஸ் இட், நோ எக்ஸ்பிளனேஷன் ஆர் எனிதிங் எல்ஸ். பழைய தமிழ் படத்துலலாம் வில்லன் ரேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னா அவன் கெட்டவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். 2D கேரக்டர்ஸ்னால் அந்த கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டருக்கு ஒரு ஃப்ளா இருக்கும், அந்த ஃப்ளாவை தாண்டி அந்த கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும். இது 2D கேரக்டர். 3D கேரக்டர் அப்படின்னா the characters are very depth, very well written about their wants and needs are mapped out as I said before. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் 3 dimensional கேரக்டர்ஸ். அனிமேல எப்பயுமே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அதுக்காக அவ்வளோ அர்த்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு லேயர் ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டிலமாஸ் ஆட் லேயர்ஸ் டு தோஸ் கேரக்டர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
வெஜிட்டாவை எடுத்துக்கோங்க. வெஜிட்டா வந்து எர்த்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூத்லெஸ் சேனா தான் இங்கே வருவான். ஹீ வென்ட் ஃப்ரம் தட் டு பீயிங் ஃபைட்டிங் அலாங் சைட் கோகு ஃபார் எர்த். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது வந்து உடனே நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் வெரி ஸ்லோ அண்ட் ஹி நெவர் ஒன்ஸ் denied his past or tried to erase it or whatever. He confronts it. He struggled to be a good person for his family and friends and all of those things. இந்த மாதிரி விஷயத்தை அனிமேல பேசும்போது it impacts us in a lot of ways. So that is why these things are significant to a shonen anime which is targeted to very young adult audience. So moving on, redemption arcs வந்து this is not just one type. வந்து நான் கெட்டவனா இருந்தால் நல்லவனா இருந்தால் இதான் redemption arc. அது வந்து ஒன் டைப்பில் சொல்லிட முடியாது. There are like 2 to 3 types in redemption arcs. ஒன்று வந்து ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அனிமே கிடையாது, பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜூகோ ஃப்ரம் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். அவன் வந்து உடனேலாம் நல்லவனா மாறிட மாட்டான். அவன் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரும். He slowly realizes things, he slowly learns about himself and all of that, and then he becomes a good person. நான் சொன்ன மாதிரி வெஜிட்டாவும் அதே மாதிரி தான். He slowly becomes a good person. He doesn't like அந்த மாதிரி நல்லவனா மாறிட மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. there is something called single event catalyst. prime example சொல்லணும்னா காரா. நருட்டோ வந்து அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த டைம்லேயே ஹிட் ஆகிடும். ஓ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவனா மாற ஆரம்பிச்சிடுவான். பட் என்ன கேட்டிங்கன்னா நருட்டோவில் இருக்க 90% ஆஃப் த ரிடம்ஷன் திங்ஸ் வந்து பெயினாக இருக்கட்டும், காராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து டாக்னோ ஜுட்ஸு இஸ் ஆல்சோ கால்ட் அ சிங்கிள் இவெண்ட் கேட்டலிஸ்ட். அந்த டாக்னோ ஜுட்ஸு தான் அந்த கேட்டலிஸ்டாகவே அங்கே ஆக்ட் பண்ணி அவனுக்கு அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் நல்லவனா மாறிடுவாங்க. தட் இஸ் கால்ட் சிங்கிள் இவெண்ட் கேட்டலிஸ்ட். தேர்ட் திங், ஐ திங்க் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங், பட் வாட் எவர் யூ டேக் இட் ஆஸ், ஐ டோன்ட் நோ, சாக்ரிஃபைசிங் ஃபார் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எனக்கு உடனே டாப் ஆஃப் த மைண்ட் வர எக்ஸாம்பிள் வந்து கிசாமே ஹோஷிகாக்கியோட எனக்கு பாருங்கள் கூஸ்பம்ஸ் சொல்லுது. கிசாமே ஹோஷிகாக்கியோட டெத் சீன் வந்து ஹி சாக்ரிஃபைசஸ் ஹிம்செல்ஃப் ஸ்பீக்கிங் டு இட்டாச்சி. எனக்கு அந்த சீன் கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஐ ரிமெம்பர் த எமோஷன். அந்த இட்டாச்சிட்ட பேசிகிட்டு இருக்க ஃப்ளாஷ்பேக் சீன் போயிட்டுருக்கும். அண்ட் ஹீ ஃபீட் ஹிம்செல்ஃப் டு த ஷார்க்ஸ் தட் ஹீ சம்மன்ட். ஸோ அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைசிங் ஃபார் ரிடம்ஷன். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ரிடம்ஷன் ஆர்க்குன்னா இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஏன் ரிடம்ஷன் ஆர்க்கெல்லாம் ரொம்ப மெமரபுளான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட்ன்றது வேறு, சிக்னிஃபிகண்ட் வந்து அனிமேக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சில ரிடம்ஷன் ஆர்க்ஸ் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி, சில அனிமேலாம் வந்து உங்களுக்கு அதே மறந்துருக்கும், சீன்ஸ் எல்லாம் மறந்துருக்கும். பட் சில அனிமேவோட அந்த ரிடம்ஷன் சீன்ஸ், அந்த ரிடம்ஷன் ஆர்க்ஸ் மட்டும் இட் would have stayed with you. It would have been so memorable. Why is that அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஐ ஃபீல் லைக் இட் ஹோல்ட்ஸ் அப் அ மிரர் டு மை செல்ஃப். என்கிட்ட இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தான் அதில் பேசுவாங்க. ஸோ அதனால வந்து என் முன்னாடி கண்ணாடியை வச்சு காமிச்சு திஸ் இஸ் யூ அண்ட் யூ ஹாவ் அ பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். விச் இஸ் ஒன், இட் இஸ் ஸோ ரிலேட்டபிள். டூ, when it feels like a mirror is held up before me, it hits hard for me. நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் we can find a new meaning in your life, we can find a new purpose in your lifeன்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க. and I also challenge the concept of good and evil. எப்பயுமே வந்து அனிமேல இவன் குட் இவன் ஈவில்ன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். பட் இந்த மாதிரி விஷயம் வரும்போது they challenge the concept of good and evil, showing people are more than their mistakes. அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாலுமே இட்ஸ் அபவுட் how they feel about it. இதெல்லாம் தான் காட்டுவாங்க. ஏன் மெமரபுளாக இருக்குன்றதுக்கு இன்னொரு நான் முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த நேம் மென்ஷன் பண்ணாமல் போகவே முடியாது. இட்டாச்சி வந்து எப்படா கெட்டவனாக இருந்தான்னு நீங்கள் கேட்கலாம். இட்டாச்சி ஹேஸ் டன் பேட் திங்ஸ். என்னோட கண்ணில் இட்டாச்சியோட ரிடம்ஷன் ஆர்க்கை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, சாசுகே விசஸ் இட்டாச்சி அந்த ஒரு மொமெண்ட்டை தான் நான் இட்டாச்சியோட ரிடம்ஷனாக பார்க்குறேன். Because that's where we get to know what a man he is. What his tale is filled of tragedy, love, sacrifice and all of that. இதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் ரிவீல் ஆகும். தட்ஸ் வென் யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் அ மேன் இஸ் அண்ட் தட் இஸ் வாட் ஐ சி ஆஸ் இஸ் ரிடம்ஷன் ஆர். அண்ட் இட் ஸ்டேட் வித் இஸ். நம்ம இப்போ கேட்டாலும் இட்டாச்சி என்ன பண்ணான்னு கேட்டால் நீங்கள் நருட்டோ மொத்த கதையும் கேட்டால் சொல்லுவீங்களா தெரில. பட் இட்டாச்சி என்ன மாதிரி ஒரு ஆள்னு கேட்டால் எல்லாருமே அதை சொல்லுவோம், நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப மெமரபுளாக இருக்கிறது வந்து இட்டாச்சி மாதிரியான கேரக்டர்ஸ் தான். இதுலேருந்து நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இவங்க அந்த ஒரு கேரக்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு திஸ் இஸ் அ குட் கை தட் இஸ் இட் அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சிட மாட்டாங்க, எதுவுமே பண்ணிட மாட்டாங்க. இப்போ இட்டாச்சியோட ஒரு கேரக்டர் நல்லதாக மாறுதுன்னா இட் வில் ஹேவ் அ ரிப்பிள் எஃபெக்ட் ஆன் த ஹோல் ஸ்டோரி. சாசுகே மேலே அது ரொம்ப ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும், அக்காட்சிக்கு மேலே அது ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும், லீஃப் வில்லேஜ் மேலே ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும். இட் ஹேஸ் அ ஹோல் ரிப்பிள் எஃபெக்ட் ஆன் த கேரக்டர்ஸ் அரவுண்ட் இட். இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் பிளாட்.
ஹவ் இட் மூவ்ஸ் ஆன். அந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா இந்த ஒரு விஷயம்லாம் நடந்திருக்காதுன்ற அளவுக்கு அது இட் ஆட்ஸ் லேயர் டு இட் அண்ட் நியூ டைமென்ஷன்ஸ் டு இட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அவங்க எப்பயுமே வந்து அந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா இட் would அஃபெக்ட் த ஹோல் ஸ்டோரி. இந்த மாதிரி தான் ரிடம்ஷன் ஆர்க்ஸ் எல்லாமே இருக்கும். தென் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலே லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது and people are self-isolating themselves. So in that case, they don't have people to talk to. In that case, if they watch animes at least, these redemption arcs will show them how small their problem is and how they can overcome, and there is still a place to grow. ஏன்னா செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கிற பீப்புள், யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்கவங்க, அவங்களோட பிரச்சனை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். வெளில போனால் தான் நிறைய பிரச்சனை பார்த்து இது மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தோம்னா என் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தோம்னா it would lead to depression and to some darker thoughts that I don't want to talk about. If they at least watch these animes or something else, these showcase that you can always find a way to get to the light. You can always be happy. You can always try to find the light or whatever. So this is the importance of redemption arcன்றதை நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் இதை பற்றி எடுத்து சொல்லலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு இதாக இருந்தது. திஸ் இஸ் மோஸ்ட்லி அபவுட் நருட்டோ. ஏன்னா நருட்டோவில் தான் நிறையா இந்த ரிடம்ஷன் ஆர்க்ஸ் வந்து எல்லா வில்லனுக்குமே நடக்கும், நிறைய இடத்துல நடக்கும். ஸோ அதனால வந்து அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது. ஸோ எஸ், தட் இஸ் இட்.